ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஜி டிஆர்பிக்கான தேர்வு நாளைக்கு நடைபெற போகுது. ஸோ எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகணும், எக்ஸாம் ஹாலில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். trb.tnggovernment.in இதை பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது பிஜி டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன தேதி 12/10/2025 அன்னைக்கு கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ கேஸ் போட்டாங்க. பட் இருந்தும் 12/10/2025 சொன்னபடி உங்களுக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாதவங்க, ஸோ நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. அதை பார்த்து நீங்களே பார்த்தா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜில் ஹால் டிக்கெட்கான ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இந்த மாதிரி பிரிண்ட் ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ ஹால் டிக்கெட் வராதவங்க நீங்கள் பார்த்தா உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்து ஹால் டிக்கெட்டை கெட் பண்ண பாருங்கள். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 12/10/2025 அன்னைக்கு நடக்க போகுது. ஹால் டிக்கெட் எடுக்காதவங்க இன்றைக்கே போயிட்டு ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சண்டே நீங்கள் மார்னிங்கே கிளம்புற மாதிரி இருக்கும். அதன் காரணமாக அந்த நேரத்தில் ஷாப் இல்லாமல் போகலாம், இல்லை அன்றைக்கி சண்டேன்றதால கடை திறக்காமல் இருக்கலாம். ஸோ இன்றைக்கே போயிட்டு ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்தால் போதுமானது. தேவை அப்படின்றவங்க நீங்கள் ஃபுல் பேஜ் கூட எடுத்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம் தான். அதேமாரி ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கலர்லேயும் எடுக்கலாம் அல்லது பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் எடுக்கலாம், அதுவும் உங்கள் விருப்பம் தாங்க. எதுவும் கம்பல் கிடையாது. அதேமாரி ஹால் டிக்கெட்டில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எக்ஸாம் ஹாலில் அந்த சம்மந்தப்பட்ட சூப்பர்வைசர் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஃபோட்டோ இல்லாமல் இருக்குது, பிளர்ராக இருக்குது அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பரில் புதுசாக ஒரு ஃபோட்டோ ஒட்டி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் பெயர், உங்கள் சைன்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிற மாரி இருக்குங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம் தேர்வு மையம் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுதுங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டிலேருந்து இந்த லொக்கேஷன் எவ்வளோ கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது, எத்தனை நிமிஷம் நம்ம போக முடியும் அப்படின்றத முன்கூட்டியே ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எப்போ கிளம்பணும், எந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு போகணும், அதுக்கேற்ற மாதிரி கிலோமீட்டர் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 மணிக்கு அந்த இடத்துல, இந்த இடத்துல எக்ஸாம் எங்கே சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல 8:30 மணிக்கு இருக்க பாருங்கள். கேட் 9:30 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு 9 மணிக்காச்சும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போக பாருங்கள். எக்ஸாம் டைமிங், எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 10 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு மட்டும் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கேண்டிடேட் கண்டிப்பாக இந்த ஹால் டிக்கெட்டுக்கான காப்பியை கொண்டு வரணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட்டை கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபோன்லாம் காட்ட முடியாது, கையில் தான் ஹால் டிக்கெட் இருக்கணும். அதேமாரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஹால் டிக்கெட்டில் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஆர்பிக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கேட் க்ளோசிங் டைம் 9:30 மணி அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் போயிடணும். அதேமாரி 1:30 மணிலேருந்து எக்ஸாம், அதாவது எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அங்கே தாங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் முன்கூட்டியே எக்ஸாம் முடித்தாலும் வெளியே அனுப்ப மாட்டோம். எக்ஸாம் டைம் எப்போ முடியுதோ அப்போ தான் வெளியே அனுப்புவோம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி இந்த ஹால் டிக்கெட் கூட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கொண்டு போகிற மாரி இருக்கீங்க. ஒரிஜினல் கேட்டிருக்காங்க. அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை ஒரிஜினல் கூட கொண்டு போங்க. இந்த ஹால் டிக்கெட் இது கூடவே ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் கூட எடுத்துகிட்டு போகணும். ஒருவேளை எடுத்துகிட்டு போகாமல் வர்றீங்க அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். ஷல் நாட் பி அலோவ் டு அப்பியர் ஃபார் த எக்ஸாமினேஷன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் த கேண்டிடேட் வில் பி சப்ளைட் கொஷின் புக்லெட் இன்க்ளூடிங் ரெஃபர் ஷீட் ஃபார் கேரிங் அவுட் ரஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு கொஷின் புக்லெட் கொடுப்போம், அதாவது கொஷின் பேப்பரை கொடுத்துருவோம். வித் அது கூடவே உங்களுக்கு ரஃப் ஒர்க்கான ஷீட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்ஸ் கொஷின் புக்லெட்டை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா,
உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் கொஷின் புக்லெட்கான நம்பரை என்ட்ரு பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணுறது எல்லாமே பிளாக் பால் பென்னை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துகிறோம். ஸோ 1க்கு 2 பென்னை கொண்டு போக பாருங்கள். அதாவது பிளாக் பென்னை மட்டும்தாங்க கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளூ கலர் பென்னோ ரெட் கலர் பென்னோ எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒன்லி வந்து பிளாக் பென்னை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஓகே. ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து எந்த விதமான ஐட்டம்ஸுமே, அதாவது மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், கேஜெட்ஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்து கொண்டு போகக்கூடாது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்து பாருங்கள் பெல்ட்டு வந்து அணிஞ்சிட்டு போகக்கூடாது. ஸோ பெல்ட் எடுத்துகிட்டு போகக்கூடாது. எனி டிஜிட்டல் வாட்சஸ் அதையும் வந்து கொண்டு போகக்கூடாது. ஹை ஹீல்ஸ் வந்து போட்டுட்டு போகக்கூடாது. ஸோ செப்பலில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க பிளாக் பால் பெயினை பண்ணிட்டு தான் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டு கொண்டு போகணும். வேறு எந்த பெயினில் நீங்கள் எதுனாலும் ஓஎம்ஆர் ஷீட் இன்வாலிட் ஆகும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 30 கொஷின் கேட்பாங்க. மெயின் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 110 கொஷின், எஜுகேஷன் மெத்தடாலஜி 30 கொஷின், ஜெனராலஜி 10, டோட்டலாக உங்களுக்கு இவ்வளோ மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்க போது வெல் ப்ரிப்பேர்டாக ஆயிருப்பீங்க. இருந்தாலும் ஒன்ஸ் வந்து பார்த்தா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு முன்கூட்டியே ரிவிஷன்லாம் வந்து பண்ணிவிட்டு போக பாருங்கள். அதை வந்து பார்த்தா எக்ஸாம் முன்னாடி ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க. ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுப்பாங்க. ஓஎம்ஆருக்கு அப்புறம் உங்களுக்கு கொஷின் புக்லெட் கொடுப்பாங்க. கொஷின் புக்லெட்டை கொடுத்ததுக்கப்புறம் அந்த கொஷின் புக்கில் எல்லா பேஜுமே கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது, ஒரு பேஜ் விட்டு போயிருக்கு அப்படின்னா நீங்கள் சூப்பர்வைசர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். அதேமாரி ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்கள் பேராக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பேர் மிஸ்டேக்காக இருக்கா அப்படின்னாலும் நீங்கள் சம்மந்தப்பட்ட சூப்பர்வைசர் அவங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா மாற்றி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க இன்ஃபர்மேஷன். ஓஎம்ஆர் கொடுத்ததுக்கப்புறம் தெளிவாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ எங்கே சைன் பண்ண சொல்கிறாங்க அந்த இதில் சைன் பண்ணிவிடுங்க. அதேமாரி புக்லெட் நம்பரை கண்டிப்பாக என்ட்ரு பண்ணுங்கள். எல்லாமே ஷாடோ பண்ணுறது ரவுண்டு பாக்ஸில் கரெக்டாக ஷாடோ பண்ணுங்கள். டிக் பண்ணாதீங்க, இன்டு மார்க் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கைட்லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ தெளிவாக பண்ண பாருங்கள் எக்ஸாம். ஸோ எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். ஸோ ஏன்னா வந்து பார்த்தா நிறைய பேர் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக பயப்படாமல் ஃப்ரீயாக நல்லா ஒழுங்காக எக்ஸாம் எழுத பாருங்கள். ஸோ இதான் எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். இது எல்லாமே வந்து கொண்டு போயிடுங்க. இதை மட்டும் கொண்டு போனால் போதுமானது. ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.